இப்போ முன்னாடி கார் போயிட்டு இருக்குன்னா அந்த காருக்கு வந்து நம்ம இடிக்காம இந்த அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து யூஸ் பண்ணிருக்கோம். வந்து நமக்கு முன்னாடி நம்ம கார்ல வந்து சென்சார் இருக்கும். இப்போ வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வரைக்கும் அது வந்து இப்போ பக்கத்துல ரொம்ப பக்கத்துல போகும்போது அது வந்து நமக்கு அசிஸ்ட் பண்ணும். இப்போ வந்து முன்னாடி கார் இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியப்படுத்தும். அதுதான் அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல். வந்து அது தெரியப்படுத்துறதுனால நம்மளால இப்ப வந்து இந்த அந்த கார் வந்து மோதிக்காம பாத்துக்கலாம். இப்போ வந்து கார் வந்து இடிக்காது. அதுதான் அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல். இப்போ வந்து பேக்கிங் நம்ம வந்து தூங்கிடுறோம். இப்போ வந்து தூங்கிட்டோம்னா அப்போ வந்து நமக்கு முன்னாடி கார் இருக்குன்னு தெரியாது. அதுவே வந்து சென்ஸ் பண்ணி அந்த தூக்குல எதிர்த்து அதை டிடெக்ட் பண்ணும். அதான் அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல். அடுத்து லேன் டிபாசர் ஆகும். இப்போ நம்ம ஒரு லேன்ல போயிட்டு இருக்கோம். இப்போ வந்து அடுத்த லேன் இப்போ நம்ம தூங்கிட்டோம்னா இப்போ வந்து அப்படியே கார் வந்து நம்ம டிரைவ் பண்றது தெரியாது. அப்போ வந்து நம்ம அந்த லேன் மாறும்போது அங்க ஒரு கார் போயிட்டு இருக்கோம். அப்ப அந்த கார் வந்து நம்ம மோதும். அப்ப அதை மோதாம பாதுகாக்கிறதுக்கு லேன் டிபாசர் ஆகி சென்சார் அதே மாதிரி சென்சார் யூஸ் பண்ணி இப்போ அலர்ட் கொடுக்கும் டிரைவருக்கு. வந்து இப்போ அந்த சைடு நம்ம லேன் மாறுறோம் அப்படின்னு சொல்லி அலர்ட் பண்ணும். அலர்ட் பண்ணும்போது நம்ம அந்த காருக்கும் இந்த கார் மோதாம பார்த்துக்க முடியும். அதெல்லாம் லேன் டிபாசர் வாங்கி அடுத்து பிளைண்ட் ஸ்பாட் டிடெக்ஷன். இப்போ வந்து பிளைண்ட் ஸ்பாட்னா இப்போ ஒரு கார் போயிட்டுனா பக்கத்துலேயே ரெண்டு பக்கமும் ரெண்டு கார் வருதுன்னா அது வந்து நமக்கு மோஸ்ட்லி தெரியாது. அப்போ வந்து கார் சைடில் வந்து நமக்கு தெரியாம நம்ம டேர்ன் கூட பண்ணலாம். டேர்ன் பண்றப்ப நமக்கு வந்து தெரியாதப்ப பிளைண்ட் ஸ்பாட் டிடெக்ஷன் பண்றப்ப டிடெக்ட் பண்ணணும். நமக்கு இப்போ பக்கத்துல வந்து கார் வருது அதனால டேர்ன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியப்படுத்தும். அதனால இந்த ஆக்சிடென்ட் வந்து தடுக்கலாம். இது வந்து சிமிலர் லேன்ஸ் தான். நீங்க வந்து அடுத்த லேர்ன் போறப்ப நமக்கு இன்னொரு கார் வருதா பின்னாடி கார் வரப்ப நமக்கு பிளைண்ட் ஸ்பாட். அதனால பிளைண்ட் ஸ்பாட்டா இருக்கும்போது அதை டிடெக்ட் பண்ணி அந்த கார் வருது அப்படின்னு சொல்லி நம்ம கார் போட்டு கூட டேர்ன் பண்ணலாம். அதுக்காக யூஸ் பண்ண பிளைண்ட் ஸ்பாட். நெக்ஸ்ட் பார்க்கிங் அசிஸ்டன்ஸ். இப்போ பார்க்கிங் அசிஸ்டன்ஸ் நம்ம வந்து அசிஸ்ட் பண்ணி இப்போ வந்து ரிவர்ஸ் எடுக்கும்போது பின்னாடி ஒரு கார் பார்க்கிங் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்ட் பண்ணுவோம். அப்போ வந்து நம்ம அதை டிடெக்ட் பண்றது மூலியமா இப்போ கார் வந்து ரிவர்ஸ் வராம நம்ம கரெக்டா பார்க்கிங் பண்ணலாம். எந்தெந்த ஸ்பாட்ல வந்து கரெக்டா பார்க் பண்றது பார்க்கிங் அசிஸ்ட் முடியும். இப்போ வந்து டிரைவர் வந்து ஸ்டேரிங் வந்து திருப்பும் போது கார் சைடு பார்க் பண்ணியிருந்தாங்கன்னா அது வந்து நமக்கு தெரியப்படுத்தும். இப்போ கார் இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியப்படுத்துறதுனால நம்ம அது மூலியமா எந்த இடத்துல கரெக்டா பார்க் பண்ணணுமோ அந்த இடத்துல கரெக்டா பார்க்கிங் அசிஸ்டன்ஸ் மூலியமா நம்ம அசிஸ்ட் வாங்கிக்கிட்டு டிரைவரால பார்க் பண்ண முடியும் கரெக்டா. ஆட்டோமேட்டிக் எமர்ஜென்சி பிரேக்கிங். இப்போ வந்து ஆட்டோமேட்டிக் எமர்ஜென்சி பிரேக்கிங்ல இப்போ ஆட்டோமேட்டிக்கா பிரேக் பண்றது எப்படின்னா இப்போ டிரைவர் வந்து கரெக்டா பிரேக் பண்ண வேண்டிய நேரத்தில் இப்போ ஒரு கார் போயிட்டு இருக்குன்னா நம்ம கரெக்டா பிரேக் பண்ணி ஸ்லோ பண்ணணும். அந்த டைம்ல வந்து டிரைவர் தூங்குறாருன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்கா எமர்ஜென்சி பிரேக்கிங் மூலியமா நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா பிரேக் பண்ண வைக்கும். எமர்ஜென்சி அந்த சிச்சுவேஷன்ல அது ஆட்டோமேட்டிக்கா கார் வந்து பிரேக் பண்ண வைக்கும். அடுத்து So that different driver assistance system. Driver assistance. So in driver assistance, you have adaptive cruise control and lane departure warning, automatic emergency braking, blind spot detection, and parking assistance. So if you are going to see in the detail pattern, what is this adaptive cruise control? What the vehicle we are using this for the cruise system. So this cruise will be information passed to the driver system. So what the speed you are traveling in and where you can able to. Here you can see for many is suspected only for contact center. So Honda cars they are given that sensing that the adjust your vehicle speed itself accordingly, such that if you are crossing the limit speed limit, it will information pass to the driver as well as it controls the vehicle speed also by reducing the fuel consumption. And also this information will pass the information is gathered to the vehicle through the radar and cameras, which is apart from the outside of the vehicle itself. Vehicle cameras is not available. Vehicle very cameras. So next is the lane departure warning. He says that lane departure warning if you are the driver is having drowsiness, it will change the lane. That is the one thing also in our mind. But what I can say, if you are changing the right lane also, you have to give information to the follower of the vehicles. But we are not only that.
So all these things we are doing for the different and trying for also only for the painful for the vehicles, heavy vehicles, not for the cars. What right for all this is if the traffic jam that is causing it will be having there will be have some areas can be protected. You can able to see it. With this you will have the issues for your continuation. Thank you.